அவருக்குள்ள நாமம் விளங்கும்படி அதிசயமான செயல்கள் நிறைவேறும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எழுந்தருளி எங்கள் நடுவில் பலத்த செயல்களை நீர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பலிகளா ஸ்தோத்திர சத்தத்தினால் இந்த ஆலயம் முழுவதுமாய் நிரம்பி இருக்கட்டும். நீங்கள் கர்த்தரை துதிக்க 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 உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் வருகிறதுனா, கர்த்தர் நம்மை ஆவிக்குள்ளாய் மாற்றுகிறதுனா, ஸ்தோத்திரம். நாம் நடக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் போக வேண்டிய வழிகளை அவர் நமக்கு போதிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா புகழும் நாங்கள் உமக்கு தருகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளுவீராக, நீர் மகிமை அடைவீராக, நீர் மேன்மை அடைவீராக. உம்முடைய சித்தம் ஆண்டவரே எங்கள் நடுவில் நிறைவேற்றப்படட்டும். ஆண்டவரே, பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் நம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படுகிறது போல இந்த பூமியில் நம்முடைய நாமம் நிறைவேற்றப்படட்டும். ஆண்டவரே, எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. சேர்ந்து சொல்லும், துதித்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரமும் நாங்கள் மறந்திருப்போம். சொல்லுங்க, ராஜாவும் மாளிகையில், ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இன்னும் சத்தமாய், ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. எங்கும் நிறைந்த எங்கும் நிறைந்த யெகோவாயே லோகி ஆராதனை உமக்கே. உணர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்கும் நிறைந்திருக்கிறேன், எல்லாவற்றிலும் மேலானவராக இருக்கிறேன், எங்கள் நீதியாக நீர் செயல்படுகிறேன். எங்கள் நீதியே சொல்லுவோம், எங்கள் நீதியே, எங்கள் நீதியே யெகோவா சித்கேனு ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே, எங்கள் நீதியே யெகோவா சித்கேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அத்தனை பேரும் மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய உன்னதமான நாமத்தை உயர்த்தி, அப்பா அப்பா ஆண்டவரே, உங்களுக்கு தானப்பா எல்லா கனமும் மகிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்ப நேரத்திலேயே கர்த்தருடைய பலத்த செயல்கள் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும், ஆண்டவரே, ஆலயத்திற்குள்ளும் வெளியும் நேரலையிலும் இணைந்திருக்கிற அத்தனை பேர் மேல் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். அப்பா அப்பா அப்பா, உங்களுக்கு தான் மறுபடியும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஒருவருக்கே ஆராதனைக்குரியவர். அப்பா, நீர் ஒருவரை ஆராதனைக்கும் தகுதியானவர். ஆண்டவரே, உங்களுக்கு தான் பரிசுத்தமாக்கும் பரிசுத்தமாக்கும் யெகோவா மேகாதீஸ்
ஆராதனை உமக்கே. உண்மையாய் உணர்ந்து கேளுங்க. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. எங்கள் ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்கள் சரீரம் உமக்கு உகந்ததாய் பரிசுத்தமுள்ளதாய் மாறட்டும் அப்பா. எங்களை உருவாக்கும் தெய்வமே, யெகோவா சேனோ, உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனோ, ஆராதனை உமக்கே. எங்களை உருவாக்கும் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் களிமண்ணை போல இருக்கிறோம். உம்முடைய சித்தம் போல எங்களை உருவாக்கும். எங்களுக்கு உருமாற்றத்தை தாரும். எத்தனை பேர் இரண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை, சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. அப்பா அப்பா, உங்களுக்கு தான். மறுபடியும் இரண்டு கரங்களை உயர்த்தி இறுதியாக ஒரு விசை கூட ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா அப்பா, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படியே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எல்லா கனமும் உமக்கு தான் நல்ல கைத்தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாக மனதோடு கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் உயர்த்துவோம். எங்கள் தெய்வமே, ஆராதனைக்கு உரியவரே, எங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிறவரே, எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவரே, உமது கரத்தினால் எங்களை தாங்குகிறவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் மெய்யாகவே இந்த உபவாச ஜெபத்தின் ஆரம்ப நேரத்தில் இருந்து கர்த்தர் கிரியை செய்கிறபடினா, அவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடினா, வல்ல பெரும் அற்புதமான செயல்களை கர்த்தர் நிறைவேற்றி தருகிறபடினா, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு தேவ சன்னிதானத்திலே ஒரு எதிர்பார்ப்போடு ஆவலோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இயக்கங்கள், எங்கள் விருப்பங்கள், எங்கள் எண்ணங்கள் எல்லாம் உம் சித்தப்படி நிறைவேற்றப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக. எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறபடினா, அந்த கர்த்தருடைய நாமத்திலிருந்தே எங்களுக்கு விடுதலையும் ஒத்தாசையும் துணையும் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு ஆசீர்வாடி கொண்டிருக்கிறபடினா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றின்னு சொல்லி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நின்ற வண்ணமாகவே இந்த முதலாவது பாடலை நல்ல கைத்தட்டி பாட போகிறோம். இயேசு போதுமே போதும், இயேசு போதுமே. நல்ல கைத்தட்டி இணைந்து, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லுங்க, இயேசு போதும். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு போதும், இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசம் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மயக்கிட்டாலும் கரங்களை உயர்த்தி தட்டி, இயேசு எனக்கு போதும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளில்
நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், அமர்ந்த பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே. உணர்ந்து சொல்லும் எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலேயே. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு இயேசு மட்டும் போதும், இயேசு போதும், போதுமே, போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும், எங்கள் மாமிசம் அழுகி நாறி போனாலும், நல்ல கைத்தட்டி, மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழுதிட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே. கரங்களை உயர்த்தி இறுதியாக போதுமே, 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 எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் எனக்கு இயேசு மட்டும் போதும், அவருடைய கிருபை மட்டும் எனக்கு போதும், அவருடைய துணை, அவருடைய ஒத்தாசை என்னுடைய வாழ்க்கையில வரும் பொழுது நான் எல்லாவற்றிலும் செய்யப்பட்டு தேவ பிள்ளையாய் மாற்றப்பட்டு அற்புதங்களை அதிசயங்களை ஒன்று சேர என்னுடைய வாழ்வில் பெற்றுக் கொள்ளுவேன் என்று நம்புகிறவர்கள் இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும். எந்த நாளிலும் எல்லா நிலைமையிலும் எல்லாவற்றிலும் எனக்கு இயேசு ஒருவரே. அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், அவர் எனக்கு துணையானவராக இருக்கிறார், அவர் எனக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கும் அந்த இயேசுவை தேடி நான் வந்திருக்கிறபடினா அவர் சமூகத்தில் எனக்கு நிறைவான பலன் உண்டு, அவருடைய சமூகத்தில் எனக்கு அற்புதங்கள் உண்டு, அவருடைய சமூகத்திலிருந்து என் வாழ்க்கையில என்னால் தீர்க்க முடியாத எல்லா சோதனைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு அவராலே எனக்கு அருளப்படுகிறது என்பதை விசுவாசிக்கிற சபையே, தேவ பிள்ளைகளே, நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை நல்லது, அவருடைய இரக்கம் பெரியது. ஆண்டவரே, நாங்கள் மனதார உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதனால் உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். கரங்களை உயர்த்தி சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் மனதார ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நேரலையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் குமரி மாவட்டம் கருங்கல் இயேசு நம்மோடு சபையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஷம்மா தொலைக்காட்சியின் மூலமாக, மகிமை டிவியின் மூலமாக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஜெப விண்ணப்பங்கள் உங்களுக்கு இருக்குமானால் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் எழுதி கொடுக்கலாம். 11 மணிக்கு 11:30 பிறகு நாம் அந்த விண்ணப்பங்களுக்காய் தனித்தனியாக
ஒவ்வொரு பெயராக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நேரலையில் இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், உங்களுக்கு இதாகலும் ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் யூடியூப்ல இருப்பீங்கன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். ஷம்மா தொலைக்காட்சி மூலமாகவோ மகிமை டிவியின் மூலமாக வேறு தொலைக்காட்சியின் மூலமாக இணைந்திருக்கிறவர்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பருக்கு நீங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் விண்ணப்பங்களை சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆவலாக இருக்கிறோம். தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்த வேறு யாராகிலும் இதில் இணைய நீங்கள் விருப்பப்படுவீர்களானால் இந்த யூடியூப் சேனலை நீங்க அறிமுகப்படுத்துங்க. ஜீசஸ் வித் அஸ் சர்ச் கருங்கல், ஜீசஸ் வித் அஸ் சர்ச் கருங்கல் என்கிற அந்த யூடியூப் சேனல், இயேசு நம்மோடு சபை கருங்கல். அதில் நீங்கள் எங்களோடு இணைந்து கொண்டால் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் அது ஏதுவாக இருக்கணும். எல்லாரும் கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது ஒரு பாடல்களை நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறேன். தொடர்ந்து உங்களை நான் ஆராதனைக்குள்ளே நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரே நம் கண்மலையானவர், அவரே நம்மை காக்கின்ற தேவன். ஆமென். எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்னும் ஒரு பாடலை எங்களுடன் சேர்ந்து உற்சாகமாக பாடி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவர். ஒரு மனதோடு கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை விட்டு சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலை, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகள், உங்கள் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தி. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, என் துதிக்கு பாத்திரரே. சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. சுராஜா என் பலனானி, எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்கள் உயர்த்தி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரர். ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆஹாஹா, இது அதிசயம்தானே, இது உண்மையும் தானே என்னும் ஒரு பாடலை கூட பாடி தேவனுக்கு உற்சாகமாக மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி பாடுவோமா? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார்.
சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மை தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மையும் தானே. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், என் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், என் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவா. பரலோகத்தில், பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காக வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தான். கூப்பிடு நீ, கூப்பிடு நீ, பதில் கொடுப்பார். உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ, பதில் கொடுப்பார். உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இன்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம்
பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடும் மனதுருக்கம், மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வள்ளலவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வள்ளலவர். இன்று உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. இன்று உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், என் கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், நம் கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். செய்து சொல்லுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், உன் கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமல் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 20:4, அவர் மன விருப்பத்தின்படி தந்தருளுவார், உங்கள் யோசனைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. நல்ல கரங்களை தட்டி ஒரு விசு கூட ஆண்டவரே, உம்மில் நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுகிறோம், உம்மில் நாங்கள் களி கூறுகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிறார். எங்கள் கண்ணீரை அவர் துடைக்கிறார், எங்கள் வேதனைகளை அவர் காண்கிறார், எங்கள் உபத்திரவ தொழில்களுக்கு விடுதலை தருகிறார், எங்கள் கண்ணீரை முற்றிலுமாய் அவர் துடைக்கிறார் என்கிற உணர்வு எங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கிறதுனா எங்கள் மனதில் நாங்கள் கொண்டாட்டத்தோடு எங்கள் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ, கூப்பிடு நீ, பதில் கொடுப்பா, கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ, பதில் கொடுப்பார், உன் கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக எங்கள் உள்ளத்திலே வருகிறவரே நன்றியப்பா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சத்தமா கொண்டாடுவோம், எல்லாரும் இணைந்து கொண்டாடுவோம். ஆண்டவரே, கவலைகள் நாங்கள் உம்மிலே மகிழ்கிறோம், உம்மிலே களி கூறுகிறோம், தேவ நாமத்தை உயர்த்துகிறோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.
இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி ஆவில பலத்தோடு உற்சாகம் உள்ளவர்களாய் கர்த்தரை துதிங்க. துதிக்க 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 ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய வல்லமையால் நிரப்புகிறார், தம்முடைய மகிமையினால் அவர் நிரப்புகிறார். தேவ பிரசனம் எங்கேயோ, கர்த்தருடைய அசைவாடுதல் எங்கேயோ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இந்த இடத்துல மெய்யாகவே கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த விதமாய் நம் நடுவிலே கிரியை செய்யும்படி அவர் எழுந்தருள் இருப்பதினால் எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்க 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 ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய வல்லமையால் நிரப்புகிறார். கூப்பிடுங்க கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, எங்களுக்கு பதில் தருகிறவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்களுக்கு செவி கொடுப்பவரே, நாங்கள் உபத்திரவத்திலிருந்து நோக்கி கூப்பிடும் பொழுது இதோ மகனே மகளே நான் இருக்கிறேன் என்று எங்கள் அருகிலே வந்து எங்களுக்கு உதவி செய்கிறவரே, நீர் எங்கள் தகப்பனா இருக்கிறதுனா நாங்கள் எதை குறித்து கலங்குவதில்லை. நீர் எங்கள் தெய்வமா இருக்கிறதுனா நாங்கள் எதை குறித்து நாங்கள் அஞ்சுவதில்லை. கர்த்தர் எங்களுக்காய் செய்கிறதை சகலத்தை நன்மைக்கு ஏதுவாய் அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் எங்களுக்காய் வைத்திருக்கிறதை எங்கள் கண்கள் காணல, எங்கள் செவிகள் கேட்கல, ஆனாலும் கர்த்தர் எங்களுக்காய் வைத்திருக்கிற காரியங்களை நாங்கள் அனுபவிக்க போகிறோம் என்கிற உணர்வும் அந்த விசுவாசமும் எங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை சொல்லுகிறவர்கள் நல்ல கரம் தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எதிர்காலத்திற்குரிய காரியங்கள், எதிர்காலத்திற்குரிய நன்மைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண் காண்பதில்லை, காதுகள் கேட்பதில்லை, ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். அவைகளை நாங்கள் நிச்சயமாய் அனுபவிப்போம். ஜெபிங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்களாம். அள்ளி தூவும் விதை விதைக்கிறவன் கண்ணீரோடே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து வருகிறவன் கம்பீரத்தோடே வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிற காரியங்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிற காரியங்கள், கண்ணீரோடு எடுக்கிற முயற்சிகள், கண்ணீரோடு நாம் படுகிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றிற்கும் களி கூறுதலை கர்த்தர் நிச்சயம் தருவார். ஒவ்வொன்றிற்கும் ஏற்ற களி கூறுதலை, ஒவ்வொன்றிற்கும் ஏற்ற ஆனந்த களிப்பை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாய் தருவாராக. இது விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லிருங்க பார்க்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறவர்களை கம்பீரமாய் நாம் ஒவ்வொருவரும் அறுவடை செய்ய போகிறோம். நாம் ஒவ்வொருவரும் அறுவடை செய்ய போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்ணீரோடு நான் எடுக்கிற முயற்சிகள், கண்ணீரோடு நான் எடுக்கிற பிரயாசங்கள், கண்ணீரின் வழியாய் நான் போகிற பாதைகள், கண்ணீரின் வழியா என்னுடைய உபத்திரவத்தின் பாதைகளை நான் போகும் பொழுது, அவைகளை முயற்சி செய்யும் பொழுது கர்த்தரதை உற்று கவனிக்கிறபடினா இவைகளுக்கு ஏற்ற ஒரு உயர்வு நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு தருவார். இதற்கேற்ற நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு தருவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, அப்பா அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் கையிலே ஒரு விதை இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு ஏழை விவசாயி எப்படி அழுகையோடும் கண்ணீரோடும் விதையை அள்ளி தூவுகிறானோ, அதே போல எங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் ஆண்டவர் இத்தனை நாட்கள் தோல்விகள் வந்ததினால், சோர்வுகள் வந்ததினால் இப்போது நாங்கள் கண்ணீரோடு அவைகளை முயற்சி செய்கிறோம். ஆனால் கர்த்தர்களுக்கு கம்பீரமான ஒரு அறுவடை நிச்சயமாய் தருவார். இழப்புகள் வராதபடி கர்த்தர்களுக்கு ஒரு அறுவடை தருவார். இழப்புகள் வராதபடி கர்த்தர்களுக்கு ஒரு மேன்மை தருவார் என்பதை விசுவாசிக்கிற சபையே நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமது கிருபை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல.
கதறி எழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. சொல்றீங்களா? உங்க கிருபை நானும் இல்ல. எத்தனை பேர் இந்த வார்த்தை ஒண்ணு சொல்றீங்க? ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடு புலம்பின நாட்கள் உண்டப்பா, வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஐயோ, இன்று புலம்பின நாட்கள் உண்டப்பா. யாரும் எங்களுக்கு உதவி செய்யாத போது, தன்னம் தனியா நட்டாட்டில் விட்ட போது, எங்களுக்கு உதவியற்று நாங்கள் நின்ற போது, யார் எங்களுக்கு உதவி செய்வார் அழு குரலை எங்கள் தேவனாகிய கர்த்தர் கேட்டு, இதோ மகனே மகளை நான் இருக்கிறேன் என்று ஓடோடி வந்து எங்களை கை தூக்கி எடுத்தீரே. நீர் ஒருவர் தான் எங்களுக்கு உண்டு என்று சொல்கிறவர்கள். அப்படி இருக்கிற இடங்களில் நாம் எழுந்து இருப்போமா? தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, தனிமையில் போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி எழுத நேரத்திலே, கதறி எழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க கரங்களை உயர்த்தி? உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லையே. எத்தனை பேருக்கு தேவ கிருபை? எத்தனை பேருக்கு தேவ கிருபை வேண்டும்? உங்க கிருபை போதுமா? நான் ஒன்றும் இல்லையே. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை. எங்களை பாதாளத்திற்கு தப்பு வைக்கிற கிருபை, எங்களை சோதனைக்கு தப்பு வைக்கிற கிருபை, எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காக்கும் கிருபை, ஆபத்துகளுக்கும் எங்களை விலக்கி காக்கும் கிருபை, கொடிய வியாதிகளுக்கு எங்களை விலக்கி காக்கும் கிருபை. இன்னும் அந்த கிருபைகளுக்கு தேவை என்று சொல்லுகிற அத்தனை பேரும் நல்ல கரங்களை உயர்த்தி தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த கிருபை தான் இவ்வளவு நாட்கள் எங்களை தாங்கினது, அந்த கிருபை தான் இவ்வளவு நாட்கள் எங்களை வழிநடத்தினது, எங்களை பெயர் சொல்லி அழைத்தது உமது கிருபை தான் ஆண்டவரே. எங்கள் தாயின் கற்பத்தில் நாங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை தெரிந்து கொண்ட கிருபை. எங்கள் ஒவ்வொரு அடிகளையும், எங்கள் ஒவ்வொரு அசைவுகளையும் கர்த்தர் கவனமாய் கண்ணோக்கி பார்க்கிறீர். இவைகள் எல்லாம் தேவ திட்டத்தின்படி, தேவ சுத்தத்தின்படி நகர்த்தப்படுகிறது. இதெல்லாம் தேவ கிருபை. உணர்கிறவர்கள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை 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 கிருபை. இன்னும் அந்த கிருபைகளுக்கு தேவை, இன்னும் அந்த கிருபைகளுக்கு வேண்டும். அந்த கிருபை பரிபூரணமாய் தாரும் ஆண்டவரே. கேளுங்களேன், கேளுங்க. அந்த கிருபை இன்னும் எங்களுக்கு பரிபூர்ணமாய் தாங்கப்பா. அந்த கிருபை இன்னும் எங்களுக்கு தேவை. ஒவ்வொருவரும் ஜெபிக்க 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 கிருபை மேல் கிருபை பெருகி வருகிறது. ஹல்லேலூயா. நம்மால் தாண்டி வர முடியாத இடங்களிலே நம்மை தாண்டி வர செய்வது தேவ கிருபை. ஸ்தோத்திரம். நம்மால் மேற்கொள்ள முடியாத வல்லமைகளை, நம்மால் மேற்கொள்ள முடியாத சோதனைகளை, நம்மால் மேற்கொள்ள முடியாத கவலைகளை தாண்டி வருவதற்கு நமக்கு உதவி செய்வது தேவ கிருபை. உங்களால் செய்ய முடியாத அத்தனை காரியங்களை உங்களை கொண்டே செய்து முடிப்பது தேவ கிருபை. உங்களால் ஒவ்வொரு ஒரு சின்ன அசைவு கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமையிலே அவைகளை பெரியவைகளாய் மாற்றி, பெரிய அசைவுகளாய் மாற்றி, பெரிய நன்மைகளாய் மாற்றி, பெரிய ஆசீர்வாதங்களாய் மாற்றி, பெரிய தருணங்களாய் மாற்றி தருவது தேவ கிருபை. அதை உணர்கிற சபையே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னும் அந்த கிருபைகளுக்கு தேவை. அந்த கிருபைக்கு மேல கிருபை, அந்த கிருபைக்கு மேல கிருபை, அந்த கிருபைக்கு மேல கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு நிற்பது கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாதது கிருபை, நாங்கள் வாழ்ந்திருப்பது கிருபை, நாங்கள் பிழைத்திருப்பது கிருபை, சோர்வுக்கு தப்பித்திருப்பது கிருபை, சோதனைகளுக்கு விலக்கப்பட்டிருப்பது கிருபை, அகால மரணங்களுக்கு விலக்கப்பட்டிருப்பது கிருபை.
எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சத்தத்தை உயர்த்தி தேவ நாமம் மகிமை அடையும்படி, தேவ பிரசன்னம் உயர்த்தப்படும்படி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபை மேல கிருபப்பா, அந்த கிருபை மேல கிருபைய எங்க ஒவ்வொருவருக்கு தாங்கன்னு கேளுங்க. எங்க ஒவ்வொருவருக்கு தந்தைகளை வழிநடத்துங்கன்னு கேளுங்க. அந்த கிருபைக்கு மேல கிருபைய கர்த்தருக்கு தாங்கன்னு கேளுங்க. ஒவ்வொருவரும் கேளுங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை தருகிறார். இந்த நேரத்தில் யாரும் உங்க இருதயத்தில் பெருமை எண்ணங்கள் வேண்டாம். இது என்னால முடியும் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. என் சொந்த பலத்தினால செய்வேன் என்று யாரும் உங்க மேல, உங்க பலத்தின் மேல பெருமை கொள்ளக்கூடாது. என்னுடைய சொந்த ஆற்றலா நான் இதை செய்வேன் என்று சொல்லி உங்க சொந்த பலத்தில் யாரும் நிலைத்திருக்க கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னால் அல்ல, எல்லாம் தேவ கிருபை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே வருவாரானால் நான் ஒரு பெரிய மனுஷனாய் மாறுவேன், நான் பராக்கிரமசாலியாய் மாறுவேன். நான் ஒன்றுமில்லை, கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமை எனக்குள்ளே வருமானால், கர்த்தருடைய கிருபை எனக்குள்ளே வருமானால், கர்த்தருடைய ஒத்தாசையும் கர்த்தருடைய தயவும் எனக்குள்ளே வருமானால் என்னை அவைகள் அசாதாரணமானவனாய் மாற்றும். இதுதான் அவங்க நம்பிக்கையா இருக்கணும். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே கிருபை மேல கிருபப்பா, கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை. நான் என்று சொல்வதற்கு எனக்குள்ளே ஒன்றுமில்லை, எல்லாம் தேவ கிருபை. என் பலன் என்று சொல்வதற்கு எனக்குள்ளே ஒன்றுமில்லை, எல்லாம் தேவ கிருபை. என் சுயம் என்று சொல்வதற்கு எனக்குள்ளே ஒன்றுமில்லையப்பா, என் பலன் என்று சொல்வதற்கும் எனக்குள்ளே ஒன்றுமில்லையே. ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பான்னு எல்லாரும் கேளுங்க. ஒரு நிமிடங்கள் நல்ல வாயில திறந்து கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே அந்த கிருபை இன்னும் எங்களுக்கு பூரணமாய் வருவதாக. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நம்புகிறது அவராலே வரும், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும், நம்புகிறது அவராலே வரும், நீங்கள் எதிர்பார்த்திருப்பது அவராலே கிடைக்கும். உபவாச ஜபத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் வீண் போவதில்லை, உங்கள் எண்ணங்கள் வீண் போவதில்லை, உங்க வாழ்க்கை வீண் போகாது, உங்க தரிசனம் வீண் போகாது. தரிசனத்தை உங்களுக்கு தந்திருப்பாரானால், வாக்கு தத்தங்களையும் தேவன் உங்களுக்கு தந்திருப்பாரானால், அதை நிறைவேற்றி முடிக்கிறது வரையிலும் அவர் ஓய்ந்து போவதில்லை. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எனக்கென்று கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களும், எனக்கென்று கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்களும், எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற பாதைகளும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், யார் எதிராக எழும்பி வந்தாலும், அவர் செய்ய நினைத்தது என்னுடைய வாழ்க்கையில ஒருபோதும் தடைபடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? கர்த்தர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில ஒரு நாளும் தடைபடாது. அவருக்கு எதிராக நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. நீ முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீ முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. எனக்கென முன் குறித்த எதையுமே அவர் எப்படியும் நிறைவேற்றுவார், எப்படியும் நிறைவேற்றுவார். அப்படியே நீங்க அமர்ந்து கொள்ளுங்க பார்க்கலாம். உமக்கே ஆராதனை. எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாரும் அமர்ந்து கொண்டு இரண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, உயிருள்ள நாட்கள் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் வேதம் சொல்லுகிறது, தேவரே நீர் அனைத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியத்தில் கர்த்தருடைய செயல் வருமானால்
அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசத்தினாலே உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எல்லாம் செய்ய ஆற்றல் உள்ளவர், நீர் எல்லாம் செய்ய ஆற்றல் உள்ளவர். எங்கள் தேவனாகிய கர்த்தர் துவங்கின காரியம் அது முடிவுக்கு வரும். என் தேவனாகிய கர்த்தர் ஆரம்பித்த ஒவ்வொன்று முடிவுக்கு வரும். என் தேவனாகிய கர்த்தருக்கு எதிராய் நிற்பவன் ஒருவரும் இல்லை. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தருக்கு விரோதமாய் எழுந்து நிற்பவன் ஒருவரும் இல்லை. அவர் தாமே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராய் இருக்கிறதுனால் என் வாழ்வில் சகலத்தையும் அவன் நன்மைக்கு ஏதுவாய் முடித்து தீர்ப்பார். நம்புறீங்களா? நம்புறவங்க நல்ல கைத்தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கணுமே. ஆண்டவர் நம்புறாங்க விசுவாசிக்கிறவங்க இந்நேரம் ஆண்டவரை துதிச்சிருக்கணுமே, ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கணுமே. ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாட்களெல்லாம், உமக்கே. இந்த வார்த்தைகளை அப்படியே உணர்ந்து சொல்லுங்க. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. சொல்லுவோம், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, உணர்ந்து எல்லாரும் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீ முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென்று கர்த்தர் செய்ய நினைத்தது தடையில்லாமல் நிறைவேறும். எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீ. சொல்லுங்க, எனக்கென எதையுமே முன் குறித்தி எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீ. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாட்களெல்லாம், உமக்கே ஆராதனை ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம். இரண்டு கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்பை புடமிட்டார். கர்த்தர் யோசேப்பை புடமிட்டார். இன்னைக்கு இதே போல அநேகருடைய வாழ்க்கையில ஒரு புடமிடப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. இது ஏன் தெரியுமா? எதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறார் தெரியுமா? சோதித்த பின் நம்மை சுத்த பொன்னாய் விளங்க பண்ணுவதற்கு, சோதித்த பின் தெய்வீக நன்மைகளையும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் பரிபூரணமாய் தருவதற்கு, அவைகளை முற்றிலும் நமக்கு தந்து நம்மை அற்புதவான்களாய் அதிசயமுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவதற்கு சில சோதனைகள், சில புடமிடுகிற அனுபவங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சில புடமிடுகிற அனுபவங்கள் வரும் பொழுது அதை நன்மைக்கே என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள, நன்மைக்கே அனுபவிங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலை கர்த்தர் அனுமதித்தது எல்லாம் நன்மைக்கே, 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 நன்மைக்கே. கர்த்தர் எங்களை ஒரு நாள் சுத்த பொன்னாய் விளங்க பண்ண போகிறார். எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்கிறது? கர்த்தர் என்னை ஒரு நாள் இன்னும் ஆசீர்வாதத்தின் பத்திரமாய் அநேகருக்கு வைக்க போகிறார். கர்த்தரின் வாழ்வை நிச்சயமாய் நன்மையா நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. என் உயர்வை என் எதிரிகளாலோ சத்துருவாலோ எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தரனை உயர்வின் உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். கர்த்தரனை எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துவார். நம்புகிறவர்கள் விசுவாசத்தோடு ஆமென் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்புகிறவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, என் குடும்பத்தையும் என்னையும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் திக்கற்றவர்களாய் விட மாட்டார், ஒரு நாளும் நான் எந்த காரியத்திற்கும் அலைந்து திரியும்படி கர்த்தரனை அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் என்னுடைய வாழ்வின் போதகரா, அவன் நல்ல போதகராய் இருக்கிறபடினா நான் ஒரு நாளும் அலைந்து திரிவது இல்லை. என்னுடைய வாழ்க்கைக்குரிய எல்லா வழிகளையும் என் தேவன் சரியான விதத்தில் எனக்கு காண்பிப்பார்.
ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் என்னை ஒரு நாளும் அலைந்து திரிய விட மாட்டார். என் வாழ்க்கை ஒரு நாளும் கேள்விக்குறியாய் மாறாது. என் வாழ்க்கை ஒரு நாள் கஷ்டத்திலே மூழ்கி போகாது. என் வாழ்க்கை ஒரு நாள் உபத்திரவத்திலே முடியாது. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கை நல்ல போதகராய் இருக்கிறதுனா, கர்த்தர் என் வாழ்க்கையில எனக்கு அனுகூலம் செய்கிறவராய் இருக்கிறதுனா, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துகிறவரா இருக்கிறதுனா, நான் அலைந்து திரிவதில்லை. மாறாக அவர் எனக்கு நடக்க வேண்டிய வழிகளை காண்பிப்பார். அவரே எனக்கு போதுமானவராக இருப்பார். அவரே எனக்கு போதகராய் இருப்பார். அவரே எனக்கு வழிகாட்டியாய் இருப்பார். அவரே எனக்கு துணையாய் வருவார். அவரே என் கரம் பிடித்தனை நடத்துவார். அவரே நான் போக வேண்டிய இடத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்ப்பார். என் வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தரே எனக்கு தருவார் என்று சொல்லுகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே ஜெப நிலையில 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் போகும் பாதைகளை அறிகிறவரே, நிமிடம் தோறும் விசாரித்து அறிகிறவரே, உமக்குத்தான் ஆராதனைன்னு சொல்லுங்க. நான் போகும் பாதைகளை அறிபவரே, நிமிடம் தோறும் விசாரித்து வருபவரே, உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. சொல்லுங்க சொல்லுங்க. உமக்கே உமக்கே ஆராதனை. எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி இறுதியாக உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் 2 கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்கள் சரீரம் தேவ சன்னிதானத்திலே ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நாங்கள் இந்த ஜீவபலியாய் செலுத்துகிறோம். நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் தாரும். எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும். எங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளும். எங்கள் விண்ணப்பத்திற்கும் செவிகள் கவனமாய் கவனிக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்பீராக என்று 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாங்கள் ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம எல்லா சோதனைக்கு விலக்கி காப்பா. உலக பிரகாரமாய் பல பாடுகள் வழியாய் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களா? பல போராட்டங்கள் வழியாய் நீங்கள் வந்திருக்கிறீர்களா? பல கஷ்டங்களின் வழியாய் நீங்கள் வந்திருக்கிறீர்களா? ஆண்டவரே, உம்மை தேடினதினால், உம்மை நம்பினதினால் ஜனங்களுடைய எதிர்ப்புகளுக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். ஜனங்களுடைய பழி வாங்குதலுக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கர்த்தரை மட்டும் நம்பி வந்ததினால், அவரை மட்டும் நாங்கள் சார்ந்து வாழ்கிறதுனால் எத்தனையோ கஷ்டங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்று ஒரு கேள்வியோடு, இது என்னைக்கு மாறோன்னு சொல்லுங்க, ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவி அநேகரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மை உள்ளவர். அவர்தான் உலகத்தின் தெய்வம், உலகத்தின் இரட்சகர், உலகத்தின் ராஜா. அவரால் தான் மீட்பு உண்டு, அவரால் தான் நித்திய ஜீவன் உண்டு. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்று உங்களை பழித்தவர்களும், உங்களை பரிகாசம் பண்ணினவர்களும், உங்களை நிந்தித்தவர்களும் புரிகிற அது அறிக்கைப்படுகிற ஒரு நாள் வருகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வைராக்கியமாய் நிற்கிறதை இன்னைக்கு உலகம் பார்த்து நகைக்கிறது. இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து பழிக்க நினைக்கிறது. இன்னைக்கு உலகம் உங்களுக்கு விரோதமாய் பழிச்சொற்களை கொண்டு வருகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஒரு நாள் வருகிறது, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அவரே ராஜா, அவரே சர்வ வல்லமை உள்ளவர் என்று உங்களோடு சேர்ந்த அவர்களும் கர்த்தரை ஆராதிக்கிற நாட்கள் வெகு தொலைவில் அல்ல, சீக்கிரமாய் வருகிறது, சீக்கிரமாய் வருகிறது, சீக்கிரமாய் வருகிறது. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார், சபைக்கு செய்கிறார். இந்த பாடலை மட்டும் பாடி நம்ம எல்லாரும் சில நிமிடங்கள் ஆவியில உற்சாகத்தோடு ஜெபிக்க போகிறோம்.
நம்முடைய ஜெப நேரத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நல்ல கைத்தட்டி பாடோ. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. சேர்ந்து சொல்லுவோம். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும். எல்லாரும் கை தட்டணும், எல்லாரும் பின்னாடி வரையிலும். நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. கர்த்தர் உங்களை எல்லா சோதனைக்கும், எல்லா உபத்திரவங்களுக்கும், எல்லா கட்டுகளுக்கும் உங்களை விடுவிப்பாராக. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன், இடைவிடாமல் ஆராதிப்போம், இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் இடைவிடாமல் ஆராதிப்போம். மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி இடைவிடாமல் நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். நம்மை அழைத்தவரோ, நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். தயங்காமல் நம்மை தாங்கி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. சொல்லுங்க, இடைவிடாமல் ஆராதிப்போம், இடைவிடாமல் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிறீர்கள் தேவன். எல்லாவற்றுக்கும், எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காப்பா. அவர்கள் ஆத்மாவை காப்பா. சொல்ல, இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் மறுபடியுமாய் இடைவிடாமல் ஆராதிப்போம். கோட்டை, சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை ஆண்டவரே, நாங்கள் தயங்காமல் முன் சென்றிட எங்களை தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், என்றும் ஜெயமே. இடைவிடாமல் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் வாழ்வில் என்றும் ஜெயமே. என்றும் ஜெயமே. இப்ப எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை எல்லாவற்றிற்கும் தப்புவிக்க வல்லவர். எத்தனை பேர் இது 100% நம்புறீங்க? அவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. சொல்லுங்க, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் எனக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா பொல்லாத வல்லமைகளுக்கு அவர் என்னை விடுவிப்பார். அவர் என்னை விடுவிப்பார். அவர் என் ஆத்மாவை காப்பார். அவர் என்னை வேறுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோக்கி என்னை விலக்கி காப்பார். ஜெபிங்க, ஜெபிங்க. யாரு சோர்ந்து போக கூடாது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஏதோ
கண்ணிருந்து காணாதவர் அல்ல, காதுகளில் இருந்து கேளாதவர் அல்ல, மூக்கிருந்து முகராதவர் அல்ல, வாயிருந்து வாய் பேசாதவர் அல்ல. அவர் ஜீவனுள்ள ஆண்டவர். நம்முடைய அபய குரலை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் திறந்திருக்கிறது. நம் படுகிற கஷ்டங்களை பார்ப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்கிறது. வேதனையோடு வார்த்தைகள் அற்று நிற்கும் பொழுது அவருடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மை சுகப்படுத்துகிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிறது, சோர்வுகளை மாற்றுகிறது. அவர் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறதுனா எல்லா தேவ பிள்ளைகளும் வாய்களை திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க. நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர், அவர் என்னை தப்புவிக்க வல்லவர். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, ராஜாவே இந்த அக்கினிக்கு என் தேவர்களை தப்புவிப்பார். அவர்களை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம். இதுதான் விசுவாசம். கர்த்தரை நம்புகிற ஒருவரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புகிற, அவரை சார்ந்திருக்கிற, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிற, அவரை நோக்கி பார்க்கிற யாரையும் அவர் கைவிட மாட்டார். சோதனை பெருகும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உள்ள செயல்கள் நிறைவேற ஆயத்தமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிய வேண்டும். சோதனைகள் வேதனைகள் பெருகி வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய செயலை செய்வதற்கு அவர் ஆயத்தமாகி விட்டார் என்பதை புரியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதிக்கிற ஆண்டவர் சோதனையோடு தப்பிச் செல்வதற்கு, அவைகளை தாண்டி செல்வதற்கு போக்கையும் ஏற்படுத்துகிறாரே. அந்த சோதனையிலே அமிழ்ந்து போவதற்கு கர்த்தர் நம்மை அனுமதிப்பதில்லை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவர், நம்மை தப்புவிக்க வல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவர், உபத்திரவத்தை நம்மை பாதுகாக்க வல்லவர், வியாதியில் நம்மை விடுவிக்க வல்லவர். ஜெபிங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய உபத்திரவத்தை பார்த்துவிட்டு நீ சும்மா இருக்கிறவர் அல்ல. சொல்லுங்க, எங்கள் உபத்திரவத்தையும் எங்கள் கஷ்டங்களையும் எங்கள் வேதனைகளையும் எங்கள் துயரங்களை பார்த்துவிட்டு சும்மா போகிற ஆண்டவர் அல்ல, பதில் தராமல் போகிற ஆண்டவர் அல்ல. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை எல்லாவற்றுக்கும் தப்புவிக்க வல்லவர், எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களுக்கு வழிகாட்ட வல்லவர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் என் தேவன் உங்களுக்கு தர முடியும். நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கும்படி பதில் தரும்படி தேவனாகிய கர்த்தர் இந்த ஆலயத்தின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நேரலையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் அருகாமையிலே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். மெய்யாகவே அவன் நமக்கு அற்புதம் செய்யும்படி நம் அருகாமையிலே வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான உணர்த்துகிற ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் காற்றையும் காண்பதில்லை, மழையும் காண்பதில்லை, ஆனாலும் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்புமா. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பும். காற்று வந்தாதானே மழை வரும், மழை வந்தாதானே தண்ணி வரும், தண்ணி வந்தாதானே ஆடு மாடுகளுக்கு தண்ணி கிடைக்கும். ஆனா கர்த்தர் சொல்கிறார், இந்த ஆடு மாடுகளும் நீங்களும் குடித்து திருப்தியாய் இருப்பதற்கு அந்த மழை வராது, ஆனா தண்ணி கிடைக்கும், ஆனா தண்ணி கிடைக்கும். கர்த்தர் செய்கிற அற்புதம், ஹல்லேலூயா, கர்த்தர் செய்கிற ஒரு அதிசயம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற பள்ளத்தாக்கின் அனுபவங்களிலே தேவன் தருகிற அற்புத மழை வெள்ளங்கள் வரட்டும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற பள்ளத்தாக்குகள், நாங்கள் ஏறி வர முடியாத பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், வறண்டு போயிருக்கிற அனுபவங்கள், வறண்டு போயிருக்கிற ஜீவியங்கள், வறண்டு போயிருக்கிற வாழ்க்கைகள், உலர்ந்து போயிருக்கிற உணர்வுகள், இவைகளுக்குள்ளே எங்கள் தேவன் அருளுகிற அந்த நீரூற்றுகள் வருவதாக. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இந்த பள்ளத்தாக்குகள் தேவ ஆவியினால் நிரப்பப்படட்டும். தேவன் தருகிற தண்ணீரால், தேவன் தருகிற மழையால், அற்புதத்தினால் நிரப்பப்படட்டும்.
வானத்தின் மழை எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக, அற்புத மழை எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, கேளுங்க. ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் பள்ளத்தாக்கள் தண்ணீரால் நிரம்பு, ஆனாலும் பள்ளத்தாக்கள் தண்ணீரால் நிரம்பு. இன்னைக்கு உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கைகளிலும் கர்த்தர் தம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை மழை போல் ஊற்ற விரும்புகிறார். தேவன் தம்முடைய வல்லமையை, அபிஷேகத்தை மழை போல் ஊற்ற விரும்புகிறார். இந்த தாழ்வான பள்ளத்தாக்கின் அனுபவங்களிலே உங்க வாழ்க்கை செழிப்பதற்கு, நீங்கள் செழிப்பாய் மாறுவதற்கு, உபத்திரவத்தின் வழியாய் நடந்து கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கை செழிப்பான செழிப்பான நீரூற்றாய் மாறுவதற்கு, செழிப்பான நீரூற்றாய் மாறுவதற்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார். அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடப்பார்கள், அது நான் ஆனந்த நீரூற்றாய் மாற்றுவேன், ஆனந்த நீரூற்றாய் மாற்றுவேன், ஆனந்த நீரூற்றாய் மாற்றுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, மழை நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம். எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? ஆனந்த நீரூற்று நீங்க தான்ப்பா, அபிஷேக மழை நீங்க தான்ப்பா. அதை நாங்கள் உருவ நடந்து நாங்கள் அதை மேற்கொள்வோம் ஆண்டவரே. அதன் வழியாய் நாங்கள் நடந்து பள்ளத்தாக்கை தாண்டி மேலே எழுந்து வருவதற்கு எங்கள் தேவர் எங்களுக்கு வழிகாட்டியாயிருப்பார். வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சோதனைகளையும் நாங்கள் தாண்டி வருவதற்கு, எங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு கஷ்டங்களை நாங்கள் கடந்து செல்வதற்கு, அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாய் நாங்கள் நடந்து அதை நாங்கள் தாண்டி வருவதற்கு எங்கள் தேவன் எங்களுக்கு ஆலோசனை தருவார் என்று நம்புகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை. சொல்றீங்களா? எத்தனை பேர் கேட்கிறீங்க? அதை உருவ நடந்து நீரூற்றாய் மாற்றிக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அழுகையின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு இப்போ ஆனந்த களிப்புள்ள நதியாய் மாறுகிறது, அபிஷேக மழையாய் மாறுகிறது. கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து வடிந்து, ஆண்டவரே எப்பொழுது துன்பம் மாறும் என்று நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பள்ளத்தாக்கா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த பள்ளத்தாக்கிலே இப்போது ஒரு அபிஷேக மழை அவர் பொழிந்திருக்கிறதுனால் உங்கள் கண்களிலிருந்து வடிகிற கண்ணீர்கள் ஒவ்வொன்றும் ஆனந்த களிப்பாய் மாறுகிறது, ஆனந்த கண்ணீராய் மாறுகிறது. அழுகையின் கண்ணீர்கள் ஆனந்த கண்ணீராய் மாறுகிறது. அழுகையின் கண்ணீர்கள், அழுகையினால் உங்கள் கண்களிலிருந்து வடிந்த கண்ணீர்கள் இப்பொழுது ஆனந்த கண்ணீராய், ஆனந்த கண்ணீராய். கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தாரே, கர்த்தர் எங்களை உயர்த்தினாரே, கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்தினாரே என்று நீங்கள் கர்த்தரை துதிக்கிற, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்கிற ஒரு ஆனந்த கண்ணீரின் அனுபவத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கு தர விரும்புகிறார். அழுகையின் கண்ணீர்கள் மாறுகிறது, அழுகையின் கண்ணீர்கள் மாறுகிறது. ஆனந்த நீரூற்று நீங்க தான்ப்பா, ஆனந்த நீரூற்று நீங்க தான்ப்பா. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு வழிகாட்டி நீங்க தான், எங்களுக்கு துணை செய்கிறவர் நீங்க தான், உபத்திரவத்தின் குகையிலே எங்களை தெரிந்தெடுத்தவரும் நீர் தான். அப்படி அமர்ந்து கொள்ளுங்க, அமர்ந்து கொள்ளுங்க. எல்லாரும் இருக்க அப்படி நிக்கிறவங்க அப்படியே அமர்ந்து கொண்டு உங்கள் இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும்.
உங்கள் இருதயம் ஆண்டவரோடு தொடர்புடையதாக இருக்கட்டும். இப்ப எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறட்டும்பா, ஆனந்த களிப்பாய் மாறட்டும். துக்கத்தோடு வேதனையோடு வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை தாரும், அற்புதத்தை செய்யும், அற்புதத்தை செய்யும். வேறிடத்தில் வாழ்கிற 1000 நாட்களை பார்க்கலாம் உமது ஆலய பிரகாரத்தில் இருக்கும் ஒரு நாள் மேலானதே. அது எங்கள் வாழ்க்கையில எங்கள் துக்கத்தை மறக்க செய்யுமே, எங்கள் வேதனைகளை எங்களை விட்டு அகற்றி போடுமே, எங்கள் துயரங்களை முற்றிலுமாய் மாற்றி போடுமே. எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு அழுகை ஏற்படுத்துகிறதோ இப்ப எல்லாரும் தேவ சன்னிதானத்துல சொல்ல போறீங்க. ஆண்டவரே, இந்த காரியங்கள் எங்களுக்கு அழுகை ஏற்படுத்துகிறது, எங்களுக்கு வேதனை ஏற்படுத்துகிறது, துயரத்தை ஏற்படுத்துகிறது, துக்கத்தை ஏற்படுத்துகிறது. இவைகளை ஆனந்த களிப்பாய் மாற்றுங்கன்னு சொல்லி 2 கரங்களை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, எங்க இருந்தாலும் கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நீங்க ஜெபிக்கிற உங்க சத்தத்திற்கு பரலோகம் பதில் தருகிறது, பரலோகம் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாய் வந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் உணர்த்துகிறார், இந்த அழுகையின் கண்ணீர்கள் ஆனந்த கண்ணீராய் மாறுகிற நாட்கள் வருகிறது. அவைகள் தொலைவில் அல்ல, வெகு தொலைவில் அல்ல, அவைகள் சமீபித்திருக்கிறது. சமீபத்து நம்புறவங்க மட்டும் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற ஆனந்த, என் வாழ்க்கையில் இருக்கிற அழுகையின் கண்ணீரை கர்த்தர் ஆனந்த கண்ணீராய் மாற்றுவார். கேளுங்க, எதெல்லாம் உங்களுக்கு அழுகை ஏற்படுத்துகிறதோ அத்தனை காரியத்தை சொல்லி 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 அத்தனை காரியத்திலிருந்து விடுதலை தரும்படி கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, அப்பா கூப்பிடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அழுகையின் கண்ணீர்கள் மாறட்டும்பா, ஆனந்த கண்ணீரின் அனுபவங்கள் எங்களுக்கு வரட்டும், ஆனந்த கண்ணீரின் அனுபவங்கள் எங்களுக்கு வரட்டும். ஆண்டவரே, நொறுங்கி வந்த இதயங்களுக்கு துதியினுடைய ஆனந்த களிப்பு போர்த்தப்படட்டும். ஆண்டவரே, ஜெபிக்கிறீங்களா? கேட்கிறீங்களா? 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 சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. நீங்க தேவ சன்னிதானத்திலே நீங்கள் போடுகிற சத்தம் ஒவ்வொன்றும், அபய குரல் ஒவ்வொன்றும் பரலோகத்தின் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவ சன்னிதானத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும், ஒவ்வொரு விண்ணப்பங்களும் அந்த பரலோக கதவுகளை தட்டுகிறது. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து பதில் தருகிறார், பரலோகத்தின் தேவர்களுக்கு பதில் தருகிறார். கூப்பிடுங்க. ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, 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 எங்கள் தெய்வமே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே, வேதனை மாற்றுங்க ஆண்டவரே, விடுதலை தாங்கப்பா. ஹல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காய் எழுந்தருளுவீராக, எங்கள் விடுதலை வாழ்க்கையில தரும்படி எங்களுக்காய் எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. அற்புதம் செய்யும் ஆண்டவரே, அற்புதம் செய்யும் ஆண்டவரே, அற்புதம் செய்யும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் விடுவிப்பதற்காய் நன்றி என்று சொல்கிறவர்கள் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல நல்ல கை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, சத்தத்தை உயர்த்தி, விடுதலையின் தேவனே உமக்கு நன்றியப்பா, அற்புதங்களின் தேவனே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. ஆஹா, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே,
என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை நேராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு நல்ல கைத்தட்டி பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே வலப்பக்கத்தில் நிழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே வலப்பக்கத்தில் நிழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை நல்ல கைத்தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் மறுபடியுமாய் எனக்கு தாசை வரும் பர்வதம் சேர்ந்து எனக்கு தாசை வரும் பர்வதம் என் காலை தள்ளாட விட்டார் என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா என் காலை இதுவரை நாம் பாதுகாக்கப்படுகிறது தேவ கிருபை அவருடைய பாதுகாப்பு போக்கை மரத்தை பத்திரமாக காப்பாரே இது முதல் கரங்களை உயர்த்தி தட்டி பாடுவோம் எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை மறுபடியுமா எனக்கு தாசை வரும் பர்வதம் எனக்கு தாசை சொல்லுங்க எத்தீங்கும் என்னை அணுகாமல் எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நம் தேவன் எத்தீங்கும் எங்கள் ஆத்துமாவை காப்பவரே போக்கை மரத்தை பத்திரமாக காப்பாரே இது முதலா போக்கை மரத்தை பத்திரமாக எனக்கு தாசை வரும் பர்வதம் நல்ல கைத்தட்டி சொல்லுவோம் எனக்கு தாசை வரும் பர்வதம் எனக்கு தாசை பர்வதம் எனக்கு தாசை வரும் பர்வதம் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது வானத்தின் பூமி படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வருகிறது இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது இனிமேலும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு உதவி வரும் என்பதை விசுவாசிக்கிற சபையை அத்தனை பேர் நல்ல கரங்களை உயர்த்தி தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா சொல்லுங்க சொல்லுங்க எத்தீங்கும் என்னை அணுகுவதில்லை என் ஆத்துமாவை கர்த்தர் எல்லா தீமைக்கு விலக்கி காப்பா அவர் என் சரீரத்தை காப்பா அவர் எனக்கு விடுதலையும் தருவார் அவர் எனக்கு அற்புதத்தையும் செய்வார் அவர் என்னை மேன்மைப்படுத்துவார் அவர் எல்லாவற்றிலும் எனக்கு துணையாய் நிற்பார் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு இப்போது நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் தனித்தனியான ஆசீர்வாதங்கள் ஒரு குடும்பத்திற்குரிய முழு குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியாய் ஆசீர்வதிக்கணும் அவர்களுக்குள் இருக்கிற தாளந்துகள்
அவர்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற கிருபைகள், அவர்கள் எதிலே திறமையானவர்களாக இருக்கிறார்களோ அதை கொண்டு கர்த்தர் அவர்களை பிரகாசிப்பிக்க பண்ணும்படி, எண்ணங்களை இயக்கங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கும்படி, நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக நம்ம எல்லாரும் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். தரித்திரத்தில் நீங்க வந்திருக்கலாம், ஏழ்மையான தருணங்களிலே பொருளாதார நலிவடைந்து நீங்கள் வந்திருக்கலாம். எல்லாரும் இப்போ கேட்க போறீங்க, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைகளை ஆசீர்வதியும், எங்கள் எல்லைகளை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிப்பதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவராகிய தேவன் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் கூப்பிடுங்க, ஆண்டவரே